நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை எங்களை அப்பா ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நன்றி அப்பா. ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்கவும், உம்மை பாடவும், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும், தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நீர் கிருபைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி தகப்பனே. தடையான யாவை மாற்றுங்க கர்த்தர். ஆண்டவரே மறுபடியுமாய் தகப்பனுடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். இம்மட்டும் காத்து உதவின கர்த்தர் ஆண்டவரே இனிமேலும் காத்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற போதுமானவராய் இருப்பதற்காக நன்றி. உடைய கிருபையின் தயவு கூடுதலாக எங்களுக்கு இருப்பதாக நன்றி தகப்பனே. நன்றியப்பா. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தமும் உடைய கிருபை எங்களை நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். நன்றி தகப்பனே. கூடி வந்த அத்தனை பிள்ளைகளையும், இதை கேட்கிற அத்தனை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனை. பாதுகாத்து நடத்தும். சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. பொறுப்பிலிடுங்க. பாட எல்லாவற்றையும் பொறுப்பிலிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு சில பாடல்களை நாம் சேர்ந்து வீடுகளிலே கரங்களை தட்டி அங்கங்கே இருக்கிற பிள்ளைகள் நாம் பாடலாம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வ நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே என்று சொல்லி நம்மை காக்கிற அந்த தேவனை நாம் இருக்கிற இடத்துல நாம் சேர்ந்து பாடி தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே.
புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நன்றி உமக்கே ஆராதனை, உமக்கே மகிமை, உமக்கே எல்லா கனமும் துதி. நன்றி கர்த்தர் யெகோவா நித்திய கன்மலை. ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். ஆமென். நாட்களில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தாமே சீக்கிரமாய் எல்லா உபத்திரங்களை நீக்கி போட்டு நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல தகப்பன். ஒரு விஷயம் கூட நாம கரங்களை தட்டி நாம் பாடலாம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். ஆமென். அந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு
பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகி கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நமக்கு அதி சீக்கிரமா எல்லா காரியங்களை நீக்கி போட வல்லமை உள்ள தேவன், பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவன். ஆமென். இந்த ஒரு பாடலை நாம் பாடலாம். நம்முடைய ராஜா வருகிறார், நாம் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், நாம் எதிர்கொண்டு சொல்வோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும். மாலைகள், குன்றுகள் அகன்றிட வேண்டும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு
இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் அறிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாம் எல்லாரும் நாம் தேவனை துதிக்கலாம். ஆமென், ஆமென். நாம் இருக்கிற இடங்களிலிருந்து கர்த்தரை ஒரு விசை கூட நாம் துதிப்போம். அவர் நல்லவர். ஆமென், ஆமென். எல்லா நாவுகளும் அவரை அறிக்கை பண்ணும் என்றபடி கர்த்தர் எல்லா நாமத்திலும் உயர்ந்தவர். ஆமென். என்றென்றுமாய் ஜீவிக்கிற அவர் ஜீவாதிபதி. ஒரு விசை கூட எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. நாங்கள் இந்த காலவெளியில் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜாவாய் இருக்கிற எங்கள் இயேசு ராஜாவை ஆராதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகத்துவமுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சேனைகளின் அதிபதியாய், சேனாதிபதியாய் ஆண்டவரே, எங்களுக்கு முன் சொல்லுகிறவராய் ஆண்டவரே தகப்பனை இருக்கிற இருக்கிற தேவன், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். ஆராதனைக்குரிய தேவன், நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இன்றைக்கும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இதுவரை உதவி நீரே தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம். இதுவரை எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தீமைக்கு பொல்லாப்புக்கு எல்லா அந்தகாரங்களுக்கும் விலக்கி காத்தீரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம்.
நன்றி சொல்லுகிறோம். உதவி செய்து எங்களை நடத்தினீரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ரட்சித்து நாள் முதற்கொண்டு இந்நாள் வரை எங்களை நடத்தி வருகிறீரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவன் அப்பா எங்களை நடத்தி வருகிற தயவுகளுக்காக நன்றி, நன்றி அப்பா. ஒரு தாயை போல ஆண்டவரே நீர் எங்களை தேற்றி ஆண்டவரே அரவணைத்து ஐயா உம்முடைய தோளில் சுமந்து சொல்லுகிற உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை தொடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர், நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நீரே ஐயா எங்கள் பாதுகாப்பாய், எங்கள் அரணாய், எங்கள் கோட்டையாய், எங்கள் தஞ்சமாய், எங்கள் புகலிடமாய் நீர் இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாங்களும் இந்த காலவெளியில குடும்பங்களாய் ஆண்டவர் தெய்வ பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒரே சபையாய் தேவஜனங்களாய் உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோத்துரிக்கிறோம், 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 சோத்துரிக்கிறோம் அப்பா. உம்மைது நாமத்தை பணிகிறோம், உமக்கு முன்பாக பணிந்து உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்கள் துதி, எங்கள் ஆராதனை, எங்கள் பலிகள் எல்லா உதடின் பலிகள் ஆகிய சோத்திர பலிகளை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமே, உம்மைத்தானே நான் முழு இருதயத்தோடு நேசிக்கிறேன் தினமும் என்று சொல்லி நாம் ஆராதனையோடு இருக்கிற இடத்துல அவரையே நாம் நேசித்து ஆமேன் வாழ்நாளெல்லாம் உம்மையை நேசிப்பேன் என்று சொல்லி உம்மைத்தானே நான் முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும். முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும், உயிரோடு நான் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன், உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும், உயிரோடு நான் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். மாலை நேரத்திலே அழுகை என்றாலே காலையில் ஆனந்தமே, மாலை நேரத்திலே அழுகை என்றாலே காலையில் ஆனந்தமே, இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே, இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. நொறுங்கின இதயம் உடைந்த உள்ளம் அருகில் நீர் இருக்கின்றீர், நொறுங்கின இதயம் உடைந்த உள்ளம் அருகில் நீர் இருக்கின்றீர், ஒடுங்கி போன உள்ளம் தேடி காயம் கட்டுகிறீர், ஒடுங்கி போன உள்ளம் தேடி காயம் கட்டுகிறீர். அல்லேலூயா
வேதனை அநேகமாயிருக்கும், அநேகமாயிருக்கும். நீதிமான் வேதனை அநேகமாயிருக்கும், அநேகமாயிருக்கும். விடுவிக்கின்றீரவை அனைத்தினின்றும் வெற்றியும் தருகின்றீர். விடுவிக்கின்றீரவை அனைத்தினின்றும் வெற்றியும் தருகின்றீர். அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும். உயிரோடு நான் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும். உயிரோடு நான் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உயிருள்ள நாளெல்லாம் நாங்கள் உண்மையே நேசிப்போம். என்ன நேர்ந்தாலும், எந்த சூழ்நிலையானாலும், எப்படிப்பட்ட நிலையில நாங்கள் இருந்தாலும் உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நிலைமைகள் எல்லாம் அறிந்திருக்கிற நல்ல கர்த்தர். எங்கள் எண்ணங்கள், எங்கள் சிந்தனைகள் அப்பா, எங்கள் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிற நல்ல தகப்பன். இந்த காலவெளியில் உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நீர் எத்தனை நல்ல தகப்பன். நன்றி அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், நீர் எங்களை பாதுகாக்கிற கர்த்தர், எங்களை நடத்துகிற கர்த்தர். நன்றி. எங்கள் இருதயங்களை எல்லாம் சிறப்படுத்தக்கூடிய நல்ல தகப்பன். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உயர்ந்தவர், ஹல்லேலூயா, உயர்ந்தவர் அப்பா. சதா காலமும் ஜீவிக்கிறவர், ஆமேன். சகலத்தையும் ஆளுகிறவர். நன்றி அப்பா. உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற உன்னதமான தேவன் ஆண்டவரே தகப்பனே. எல்லாவற்றிலும் தகப்பனே ஆளுகை செய்யக்கூடியவர், மாறாத எங்கள் நேசர். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். ஆமேன். அப்படியே தேவனை பாடி ஒரு விடுசை கூட யார் வேண்டும் நாதா நீரல்லவோ என்று சொல்லி நாம் பாடுவோம். ஆமேன்.
நாதா உம் அன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ. பின்னே நீ கேட்டி இக்கேள்வியை, பின்னே நீ கேட்டி இக்கேள்வியை, பதில் என்ன சொல்வேன் நீரே போதும். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும், பேரின்ப நாதா நீ போதாதா. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும், பேரின்ப நாதா நீ போதாதா. யார் வேண்டும் என்று என் கேட்டிரோ, யார் வேண்டும் என்று என் கேட்டிரோ. எங்கே நான் போவேன் உம்மை அல்லால், யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. என்னை தள்ளினார் நான் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லால். என்னை தள்ளினார் நான் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லால். கல்வாரியின்றி கதியில்லையே, கல்வாரியின்றி கதியில்லையே. கர்த்தரின் பாதம் சரணடைந்தேன். யார் வேண்டும் நாதா நீர, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, உம்முடைய அன்புக்காக நன்றி. இந்த நிலைமைகளிலும் உம்முடைய அன்பு எங்களை சூழ்ந்து பாதுகாக்கிற தயவுகளுக்காய் நன்றி. நன்றி இயேசுப்பா. எத்தனை நல்ல கிருபை, எத்தனை தயவு, எத்தனை இரக்கம். ஓ உம்முடைய கேடகமா எங்களை சூழ்ந்து உம்முடைய நாமம் ஆண்டவரே பலத்த துருகம், நீதிமான் அவைகளுக்குள் அமீன் சுகமாய் தங்கியிருப்பார். நன்றி தகப்பனே, நீ ரட்சித்து உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி ஐயா எங்களை காத்து வருகிற உம்முடைய இரத்தத்தினாலேயே காத்து வருகிற நல்ல தகப்பன். எங்களை அப்பா உம்முடைய செட்டையின் மறைவிலே வைத்து காத்து கொள்ளக்கூடிய நல்ல தகப்பன். நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் ஒரு விசை நாம் துதிக்கலாம். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. துதிகளின் நடுவில் வாசமாய் இருக்கிறவர். ஆமென். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்றவர். ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீதிமானே, நீர் சூழ பாளையம் இறங்கி காத்து கொள்வேர். நன்றி தகப்பனே, நன்றி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் காத்து வருகிற தயவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஆண்டவர் உம்மோடு கூட நெருங்கி ஆண்டவரே அனுதினமும் உம்மில மகிழ்ந்து
உம்மில் அன்பிலே களி கூறுகிற பிள்ளைகளாக நீர் எங்களை இன்னும் வைத்திருக்கிற தயவுகளுக்காக நன்றி. ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய அப்பா அன்பினாலும் பிரசன்னத்தினாலும் எங்களை நிரப்புகிறீர். இந்த வேளையிலும் அப்பா ஒவ்வொரு உள்ளத்தையும் பாரங்களை அகற்றி ஆண்டவரே, இருதயத்தின் பாரங்களை மாற்றி உமக்குள்ளே பூரித்து சந்தோஷப்பட ஆண்டவரே மகிழ உம்முடைய கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொன்ன ஆண்டவர், ஆண்டவரே, எல்லா நிலைகளிலும் நாங்கள் அப்பா உமக்குள்ளே களி கூறுகிற சூழ்நிலையில் எங்களை வைத்து கொண்டு வருகிற தயவுகளுக்காக நன்றி. நன்றி பிதாவே, நன்றி அப்பா. அப்படியே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே உடைய கரங்களை நீட்டி ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் உடைய பிள்ளைகளை கேட்கிற ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் குடும்பங்கள் மேலும், தேவ பிள்ளைகள் ஆங்காங்கே கேம்புகளில் இருக்கிற பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய கரம் இந்த வேளைகளை அமரட்டும். ஆண்டவரே ஆசீர்வதிக்கட்டும், தேற்றட்டும். ஆண்டவரே, பயங்களும் திகில்களும் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்கிற எங்கள் வாழ்க்கையில் நீரே துணையாளராயிருக்கிறீர், தேற்றரவாளராயிருக்கிறீர். தயவுள்ள எங்கள் நல்ல தகப்பன் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களை நீட்டி உடைய ஆணி கொண்ட தழும்பினாலே நீட்டி பயப்படாதே என்று சொல்லுகிற நல்ல தகப்பன் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. குடும்பங்களை பாதுகாப்பீராக, விட்டு வந்த குடும்பங்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் போக்கு வரத்துகள் எல்லாவற்றிலும் கூட இருப்பீராக. ஆண்டவரே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்ன கர்த்தர், ஒன்றும் ஆண்டவரே தகப்பனே சேதப்படுத்தி விடாதபடிக்கு நீர் பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். தயவுள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கிருபையாய் சூழ்ந்து கொண்டு நடத்தும். கர்த்தர் இயேசுவின் நல்ல நாமத்திலேயே ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த கால்வழியில் ஒப்பு கொடுக்கிறேன். காத்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த நாளிலும் ஆமேன் கர்த்தர் ஆமேன் நம்மோடு கூட இருக்கிற நல்ல தேவன். ஆமேன். இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வந்த நல்ல கர்த்தர். ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் நாமே நமக்கு நல்லவராயிருக்கிறவர். இந்த வாரத்திலும் நாம் ஆன்லைனிலே போக வேண்டிய சூழலை நமக்கு இருக்கிறது. தேவ பிள்ளைகள் நாம் கூடி அந்தந்த இடங்களிலே ஆராதிக்கிறதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஆமேன். சீக்கிரமாக நீங்கிவிடக்கூடிய இந்த காரியம் நாம் கர்த்தர் அதை எல்லாம் நீக்கி போட்டு நமக்கு மறுபடியும் கூடி ஆராதிக்கக்கூடிய நிலைமைகளை கர்த்தர் நமக்கு தருவார். நாம் பயப்பட வேண்டியதற்கு இல்லை. முன்பு கூட இந்த கொரோனா காலங்களிலும் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தினவர், இந்த காலகட்டங்களிலும் இந்த யுத்த காலகட்டங்களிலும் தேவன் நம்மை நடத்த வல்லவர். எல்லா சூழ்நிலையிலும் அவரே நம்மை பாதுகாக்கிற நல்ல கர்த்தர். நாம் சங்கீத புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 125வது சங்கீதத்தை தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் வேத புத்தகத்தை வீடுகளிலே நாம் இருக்கிற இடங்களிலே நாம் கரங்களிலே எடுத்து 125வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் எல்லா வார்த்தைகளையும் நாம் வாசிக்க போகிறோம். 125வது சங்கீதம். ஆமேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாய் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர்
அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. ஆமென். நல்ல ஒரு வார்த்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஆமென். அப்போ தேவனை நம்புகிற நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அசையாத ஒரு ஆமென் நம்மை ஒரு சீயோன் பர்வதம் எப்படி அது அசையாமல் இருக்கிறதோ அதை போலவே கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளைகளும் அவங்க அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை என் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று. அந்த மாதிரி தேவன் நம்மையும் அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாய் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தேவ பிள்ளைகளோடு எப்படி பர்வதம் எருசலேமை சுற்றிலும் இருப்பது போல், எருசலேமை எப்படி பர்வதங்கள் மலைகள் சுற்றி பாதுகாக்கிறது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, தன்னுடைய ஜனங்களை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிறார் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை சுற்றிலும் நம்மை பாதுகாக்கும்படி இருக்கிறார். ஆமென். கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். ஆமென். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை செய்கிறவர். ஆமென். 3வது வசனத்திலே நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேலே நிலைத்திராது. கொடுங்கோல் ஆமென் தேவ பிள்ளைகளுடைய சுதந்திரத்தில் நிலைத்திருப்பது இல்லை. ஆகவே தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. ஆமென். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேலராகிய தேவ பிள்ளைகளுக்கு, தன்னுடைய ஜனங்களாக இருக்கிற இஸ்ரவேலுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிற நல்ல தகப்பன். ஆமென். நல்ல தேவன். ஒரு விஷயம் நாம் செபிக்கலாம். பிதாவே, இந்த வார்த்தைகளின்படியே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா எருசலேம் மலைகளால் பர்வதங்களால் சூழ இருந்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறது போல இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை சூழ இருந்து பாதுகாத்து வருகிற தயவுகளுக்காக நன்றி. இந்நாள் வரை எங்களை காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்று சொன்ன கர்த்தர் இந்த நாட்களிலே ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயங்களையும் தெய்வீக சமாதானத்தினாலே நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். நன்றி தகப்பனே. உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தெய்வீக அந்த சமாதானம் எங்கள் இருதயங்களை எல்லாம் நிரப்பி ஆசீர்வதிக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்கள், பிள்ளைகள், சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே, கேம்புகளில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் காத்து ஆசீர்வதித்து தெய்வீக சமாதானத்தினால் நிரப்பி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலேயே ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாம் வீடுகளிலே நாம் இந்த நாட்களிலே ஆமேன் உபவாசம் இருந்து ஜெபித்து வருகிறோம். 21 நாட்கள் உபவாச ஜெபத்தில் நாம் இருக்கிறோம். 13வது நாள். ஆமேன். தேவ பிள்ளைகள், நாம் உபவாசித்து இந்த நாட்களை 21 நாட்களை நாம் நிறைவேற்றுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 21 நாட்களிலும் கர்த்தர் ஆமேன் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரவும், கர்த்தர் அந்த காரியங்களில் ஆமேன் தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து ஆமேன் சூழ்நிலைகளை எல்லாம் சாதகமாக மாற்றி ஆசீர்வதிக்கும்படிக்கும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே அவரே ஆமேன் ஆளுகை செய்யக்கூடியவர், அவரே நடத்தக்கூடியவர். ஆமேன். அதனால நாம் பயப்படுவதற்கு ஏதுமில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் சில வார்த்தைகளை இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம்.
நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். ஆமென். தானியேலுடைய புஸ்தகத்தில் 12வது அதிகாரம். இந்த 13வது வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்கலாம். தானியேலுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம். ஆமென். 13வது வசனம். ஆமென். வேதம் அங்கே நமக்கு சொல்லுகிறது, நியோவென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களில் முடிவிலே உன் சுதந்திர விதத்திற்கு எழுந்திருப்பாய் என்றான். ஆமென். நீயோவென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்கள் முடிவிலே உன் சுதந்திர விதத்திலே எழுந்திருப்பாய் என்றான். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் எங்கள் இருதயங்களிலே நீர் பேசும், இடைப்படும், தடையாய் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றி பரலோகத்தின் தேவன் உடைய வார்த்தை கொண்டு எங்களை இடைப்படும். ஆண்டவர் ஆசீர்வதியும். தகப்பன் தாமே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வீக சமாதானத்தினாலும் நம்பிக்கையினாலும் ஆண்டவரே தகப்பன் இருதயங்களை நிரப்பி இருதயங்களை சிறப்படுத்தும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஆண்டவர் இங்கே தானியேலுக்கு தன்னுடைய தூதனை அனுப்பி இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய இயேசு கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகிறவைகளை மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லி வரும்போது 15வது வசனத்தில் அவர் அங்கும் நமக்கு இதை நினைப்பூட்டி சொல்லுகிறார். பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று ஆண்டவர் அந்த கடைசி காலகட்டங்களிலே நடக்கப் போகிற சம்பவங்களை அவர் சொல்லி வரும்போது தீர்க்க தரிசனமாக அங்கே இந்த நம்முடைய இயேசுவும் இந்த காரியத்தை அவர் தானியேலை குறித்து இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதனால இந்த புத்தகத்தை இந்த நாட்களில் நாம் வாசித்து வருவது நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. ஆமேன். இந்த புத்தகம், தானியேலுடைய புஸ்தகம் மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். அதாவது தானியேலுக்கு ஆண்டவர் யூத ஜனங்களுக்கு நேரிடக்கூடிய கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை, ஒரு முடிவை, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய காரியங்களை குறித்து இங்கே தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆமேன். அதே நேரத்தில் ஆண்டவர் சபைக்கும் இந்த கடைசி காலகட்டத்தில் இயேசுவானவர் அந்த மத்தேயு 24 சபை ஜனங்களுக்கு ஆண்டவர் எதை சொல்லி வைத்திருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்கிறோம். இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். விசேஷமாக 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது, இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் அப்படின்ட்டார். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் அப்படின்னால் அது பிகினிங். அது அப்படின்னா அது நாள் ஆக ஆக அந்த காரியங்கள் அதிகரித்து கொண்டே போகும் என்று தான் அர்த்தம். நாள் ஆக ஆக இந்த வேதனையான யுத்தங்களுடைய செய்திகளும் பஞ்சங்களும் பொருளாதார நெருக்கடிகளும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு காரியத்தை சார்ந்திருப்பதனால ஒரு இடத்துல யுத்தம் வந்தால் முழு உலகமும் பாதிக்கப்படுகிற ஒரு பரிதாபமான நிலைமைக்குள்ளே இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமேன். 14ஆம் வசனத்தில் 24ஆம் அதிகாரம் 14 சொல்கிறார், அநேக காரியங்களை, ஆமேன், அடையாளங்களை அவர் சொல்லிவிட்டு அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி முடிக்கிறார். அப்பொழுது சபை எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சபை காலத்திற்கும் ஒரு முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த மானிட்டரை குறைச்சா போதும். ஆமேன். அந்த சபையின் காலத்திற்கு ஒரு முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறத நாம் இங்கே ஒரு நல்ல ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஆமேன். அதனால் இந்த இடத்துல சொல்லி வருகிற ஒரு நல்ல ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அந்த தேவன் தானியேலுக்கு அந்த 12ஆம் அதிகாரத்தில்
ஆமென், அதை நமக்கு சொல்ல முடியும். ப்ராபஸி ஆஃப் எண்ட் டைம் என்று சொல்லுவார். இறுதி நாட்களின் ஆமென் அந்த முடிவு அது என்ன என்பதை குறித்து அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அப்படின்னு அங்கே 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆபத்து காலம், ஆமென், இந்த எண்ட் டைம் அப்படின்னு ப்ராபஸி ஆஃப் எண்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபத்து காலம் வரும், ஆமென், தேர் ஷால் பி அ டைம் ஆஃப் ட்ரபிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் நமக்கு அங்கே போட்டு இருக்கிறத நாம் பார்க்க முடியும். இது ஒரு இடத்துல இல்லை, தானில் மட்டுமல்ல, பல இடத்துல ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஆமென் காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தில் அவர் சொல்லும்போது, என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஆமென் ஒளித்துரு அப்படின்னு சொல்லி அங்கே ஏசாயாவில் சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனமெல்லாம் வாசிக்கும் போது அவன் உயிர்த்தெழுதலை குறித்து அவர் சொல்லிவிட்டு அந்த முடிவுகளை சொல்லிவிட்டு அவர் ஒரு காரியத்தை சொல்ல, என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்து கொண்டிரு அப்படின்னு அங்கே ஏசாயாவில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கொஞ்ச காலம், அந்த ஆபத்து காலம் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்ச காலம் இது கடந்து போகக்கூடிய ஒரு காலம், கடந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லா தேவ பிள்ளைகளும் ஒருவேளை இந்த பிரச்சனைக்குள்ளே கடந்து போனாலும் கர்த்தர் தேவ பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியவர். அதைத்தான் எரேமியாவில் இதை குறித்து 30ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ஐயோ அந்த நாள் பெரியது, ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்கலாக்கி ரட்சிக்கப்படுவான். யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் நீக்கலாக்கப்பட்டு அதில் ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம ஆமென் அதனால இன்னைக்கு நடக்கிற இந்த யுத்தங்கள் இந்த இக்கட்டு காலமா அப்படின்னு சொன்னால் நாம் சொல்லுவதற்கு இல்லை. ஏனென்றால் இது ஒரு ஆரம்ப கட்டமாய் இருக்கலாம். ஆனால் கடைசி நாட்களிலே நம்ம நடக்க போகிற அது பயங்கரமான காரியம், அது இக்கட்டின் காலம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதில் கூட ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எல்லா இக்கட்டுக்கும் நீக்கலாக்கி அவர் ரட்சிக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அதை குறித்து அவர் சொல்லும்போது, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவிதாரதும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அதாவது ட்ரிபுலேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, த கிரேட் ட்ரிபுலேஷன் என்று வேதம் சொல்லு. அது முடிவில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ட்ரிபுலேஷன், ஒரு ஆபத்து காலம். ஃபார் தென் தேர் வில் பி அ கிரேட் ட்ரிபுலேஷன் அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமென். அதில் 22ஆவது வசனத்தில் அவர் சொல்லும்போது, அந்நாள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த நாட்கள் ஒருவேளை நாம் இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட அந்த பெரிய கிரேட் ட்ரிபுலேஷன் என்கிற அந்த காலகட்டத்தில் போகாமல் இருந்தால் கூட ஒரு 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 நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு நாம் போய்கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் ஆமென் இங்கே 1ஆவது வசனத்தில் தானியேல் 12:1 யாதொரு ஜாதியாரிலும் தோன்றினது முதல் கொண்டு அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே வசனத்தில் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். ஆமென். புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் அவர்கள் அதில் என்ன செய்வார்கள்,
தப்புவிக்கப்படுவார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். உன் ஜனம் என்று சொல்லும்போது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த பொதுவாக இந்த தானியேல் புஸ்தகத்தை வாசிக்கும் போது இந்த இஸ்ரவேலரை ஒப்பிட்டு நாம் படிக்க வேண்டும். அப்போது நமக்கு அது நன்றாக நமக்கு புரியும். சபையின் காலத்தை உடையது அல்லாமல், அதாவது அந்த ஹிஸ்டரி எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், அக்காலத்தில் புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஆமென். தேவ பிள்ளைகள், அப்போ தேவன் இந்த காரியங்களை எல்லாம் அனுமதி கொடுப்பது என்ன காரணம் என்று நாம் பார்க்கும்போது அவர் சில காரியங்களை இங்கே சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் என்று இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய இந்த கிரேட் ட்ரிபுலேஷன், அதாவது மகா பெரிய உபத்திர காலம் என்று இஸ்ரவேலுக்கு, யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தினுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனத்தில் மீதியாயிருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் ரட்சிக்கும்படிக்கு, அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு, அவர்களை மீட்கும்படிக்கு தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே அனுப்பி முழு உலகத்தையும் தண்டனைக்குள்ளாய் துன்மார்க்கர்களை தண்டனை பண்ணி, ஆமேன், தேவ ஜனங்களை கொஞ்சம் மீட்கப்பட்ட கொஞ்ச ஜனங்களை அவர் மீட்கிறதை பார்க்கிறார். இதைத்தான் ரோமருடைய புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார். ஆண்டவர் இங்கே அருமையாக பவுல் எழுதுகிறார், இந்த பிரகாரம் இஸ்ரவேலுடைய ரட்சிப்பை குறித்து பவுல் சொல்லும்போது, இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார். அப்போ தேவனுடைய நோக்கம், இஸ்ரவேல் இன்னைக்கு அநேக இயேசுவை அறியாதிருக்கிற இந்த ஜாதி ஜனங்கள், இரட்சகரை மெசியாவை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிற இந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய மீட்பின் திட்டத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டுபடும்படிக்கு, ஒரு சுத்திகரிப்பை உண்டுபடும்படிக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுமதி கொடுப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதைத்தான் சகரியா 13:9 நாம் வாசிக்க முடியும். ஆமீன். ஆண்டவர் உட்கார்ந்து, ஆமீன், அவர்களை பரிசுத்தப்படுத்தி பிரித்தெடுத்து, ஆமேன், அவர்களை ஆண்டவர் அவர்களுக்கு, ஆமேன், ஒரு ஜாதியாக அவர்களை தெரிந்தெடுக்கிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஆமேன் தியானிக்கும் போது, வீட்டில் தியானிக்கும் போது இந்த 13ஆம் அதிகாரம் சகரியா 13, 14 இவைகளெல்லாம் நீங்கள் வாசித்தா உங்களுக்கு புரியும். அப்படிதான். ஆனால் சபைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நமக்கு சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்கும், எப்படி நாம் இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்ல இதே மெசேஜ் தான், இதே பர்பஸை தான் ஆண்டவர் சபைக்கும் கொடுக்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22வது அதிகாரம், ஆமேன், அதில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 11வது வசனத்தில் அதனுடைய மெசேஜுடைய பர்பஸை அவர் கொடுக்கும் போது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ இதில் இருந்து சபையானாலும் சரி, இஸ்ரவேல் ஜனமாக இருந்தாலும் சரி, அவர் சொல்லக்கூடிய முக்கிய செய்தியை நாம் பார்க்கும்போது, ஆமென், துன்மார்க்கன் துன்மார்க்கமாக இருக்கட்டும், உணர்வில்லாதவன் உணர்வில்லாதவனாக இருக்கட்டும். இந்த கடைசி காலத்தில் ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரப்பப்படுகிறது. உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பரப்புகிற தேவ பிள்ளைகள் உலகமெங்கும் சென்று அவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறார்கள். ஆனாலும் வேதம் இங்கே சொல்லுகிறது, துன்மார்க்கன் துன்மார்க்கமாக இருக்கட்டும்,
அதாவது உணராதவன், இதை குறித்து அறிவில்லாதவன், உணர்வில்லாதவனாய் இருக்கட்டும். ஆனால் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும், உணர்வுள்ளவன் இன்னும் உணர்வு அடையட்டும் என்று ஆண்டவர் ஒரு பரிசுத்தத்திற்கும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட சூழ்நிலைக்கும் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறத நமக்கு பார்க்க முடியும். ஆகவே இந்த கடைசி நாளிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளே நாம் கடந்து போகிற ஒரு இருந்தாலும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம ஆமேன் ஒன்று அறிய வேண்டும், தேவனுடைய காரியமே அல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் சம்பவிப்பதில்லை. எல்லாம் அந்த தானியேல் புஸ்தகம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்க. அவருடைய செய்தியின் சுருக்க சாரம்சத்தை நாம் கவனிக்கும் போது ஆமேன் கர்த்தரே ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார், கர்த்தரே எல்லாவற்றையும் ஆளுகிறவராய் இருக்கிறார், கர்த்தரே ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எல்லா வார்த்தைகளையும் நாம் பார்க்க முடியும். எப்படி பூமியில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் இருக்கும், அதனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே தானியேல் மூலமாகவும் நமக்கு யோவான் ஆமேன் மூலமாகவும் ஆண்டவர் சபைக்கும் எல்லாவற்றையும் திட்டமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் பேனிக் ஆக அல்லது நம்ம கவலைப்பட, நம்ம இருதயங்கள் பாரப்பட அவசியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தேவ பிள்ளைகள் நாம் இதை வாசிக்கும் போது கவனிக்க முடியும். குறிப்பாக நீங்கள் பாருங்க, தானியேலுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவரை அதன் மேலே அதிகாரி ஆக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு ஆமேன் ஆண்டவர் அதை ஏற்படுத்தியிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் அது அந்த வசனத்தில் சொல்லும்போது இது தீர்மானிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இது தீர்மானிக்கப்பட்டது, ஆமேன், காவலாளரின் தீர்ப்பினாலே இது தீர்மானிக்கப்பட்டது. அதாவது கர்த்தர் நிர்ணயம் பண்ணின ஒரு காரியம். ஆமேன். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்து உலகத்தான் ஆண்டு கொண்டிருந்தாலும் கர்த்தரே அதை முழுவதும் ஆளுகை செய்யக்கூடியவர். தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனை அதன் மேலே அதிகாரியாக்குகிறார். இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த வசனத்தை பார்க்க முடியும். 32ஆம் வசனத்திலும் அதை திரும்பியும் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல தானியேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். வானத்தின் கீழுமுள்ள ராஜ்யங்களின் ஆமென் ராஜ்யமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த முடிவை அவர் சொல்லுகிறார். ஆமென். இப்படி ராஜ்யங்கள் மாறி ராஜ்யங்கள் எழும்பினாலும் அதனுடைய ஃபைனல் என்னன்னா, வானத்தின் கீழெங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜ்யமும் ஆளுகையும் மகத்துவம் உள்ளவர் ஆமென் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவமும் அவரை ஆமென் சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் என்றான். ஆமென். அதனுடைய முடிவை ஆண்டவர் அவன் தானியேலுக்கு சொல்லுகிறார். ஆமென். அந்த 7ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். தானியேலுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் அவனுடைய நாட்களுக்கு பின்னாடி என்ன நடக்கப் போகிறது என்பதை ஆமென் இந்த 27ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 483 ஆண்டுகள் பின்பாக மெஸ்ஸியா இந்த உலகத்தில் வருவதை குறித்தும், மெஸ்ஸியா உலகத்தில் வந்து பலி தன்னை ஒப்பு கொடுத்து மீட்பின் திட்டத்தை உருவாக்குவார் என்றும் அங்கே அவன் அந்த 70 வார கணக்கை சொல்லும்போது 69 வாரத்தை நாட்களுக்கு பிற்பாடு இயேசு வருகிறதை குறித்து சொல்லி வைத்தார். அதே போலவே கிறிஸ்துவே இன்னை தோன்றினாலும் நாம் பார்க்க முடியும். இந்த 483 ஆண்டுகள், அதாவது 69 என்று 7 வருடங்கள் கழித்து கர்த்தர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அதே போல கடைசி 7 வாரம் மிக அதாவது கொடிய காலம், அந்த 7 வாரங்கள் என்று தான் ஆண்டவர் அதில் நடக்கக்கூடிய சம்பவத்தையும் சொல்லிவிட்டு தான் அவர் முடிவில் சொல்லுகிறார். அந்த 7ஆவது அதிகாரம் 27 வானத்தின் கீழுமுள்ள ராஜ்யங்களின் ராஜ்யமும் ஆளுகையும் ஆமென் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்துவத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் என்றான். அப்போ முடிவை ஆண்டவர் இங்கே சொல்லி வைக்கிறார். இது அங்கே மட்டுமல்ல, தானியேல் 2:44 அந்த நேபுகாத் நேச்சர் காண்கிற ஒரு தரிசனத்தில் ஆமேன் அவனுடைய அந்த பாதத்தில் இருக்கிற களிமண்ணும் இரும்பும் கலந்த ராஜ்யங்களின் காலகட்டங்களில் அவன் கையால் பேர்க்கப்படாத ஒரு கல் பரலோகத்திலிருந்து புரண்டு வந்து அந்த ராஜ்யங்களெல்லாம் உடைத்து நொறுக்கி ஒரு பதரை போல் ஆக்கி தானுவென்றால் என்றென்றைக்குமே அழியாத நித்திய ராஜ்யமாய் நிலைத்திருக்கும் என்று வேதம் அங்கே சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய இந்த காலகட்டங்கள், உலகத்தினுடைய கடைசி காலகட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவு காரியங்களை குறித்து ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஆக தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருந்தாலும் நாம் பயப்பட வேண்டியதற்கில்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. ஆமேன். கர்த்தரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நல்ல தகப்பன். அது மட்டுமல்ல, அந்த புத்தகத்தினுடைய முக்கிய ஒரு காரியம், இன்னொரு செய்தி, எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் இருந்தும் தேவ பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கிறார். தேவ பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கிறார். தானியேல் 3:29 சொல்லுகிறது, இவ்விதமாய் ரட்சிக்கக்கூடிய தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். 3:29 வாசிக்கிறோம். இவ்விதமாய் அங்கே நேபுகாத் நேச்சர் அவன் கையிலிருந்து தேவ பிள்ளைகளை விடுதலையாக்கி கர்த்தர் இறங்கி தேவ பிள்ளைகளை தீயின் சூளையிலிருந்து அவளை தப்புவித்தார் என்பதை அறிந்தவுடனே அவன் வாயிலே சொன்ன ஒரு வார்த்தை, இவ்விதமாய் ரட்சிக்கக்கூடிய தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். இந்த கால்வழியில் கேட்கிற அருமையான பிள்ளைகளே, நம்மையும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அது தரிவு ராஜா என்ன சொல்லுகிறான்? 6ஆம் அதிகாரம் 2வது வல்லரசாய் எழும்பி இந்த உலகத்தில் வெளிப்பட்ட தரிவு ராஜா 26ஆம் வசனத்தில், 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். ஆமேன். எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாய், கர்த்தருக்கு முன்பாக, தானியேலினுடைய தேவனுக்கு முன்பாக நடுங்குங்கள் அப்படிங்கிறான். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவனுக்கு வெளிப்பட்ட அப்படி தேவனுடைய ராஜ்யம் அழியாதது. அப்போ ராஜாக்கள் அறிந்து கொண்டார்கள். பாபிலோன் ராஜாவாகட்டும், மேதிய பெர்சியா ராஜாவாகட்டும், எல்லா ராஜாக்களும் அறிந்து கொண்டார்கள், தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர். அந்த ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவத்திற்கு முடிவே இராது என்று சொல்லி, அவரோ அந்த கர்த்தத்துவமோ முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். ராஜ்யங்கள் வந்து ராஜ்யங்கள் மாறலாம், ஆனால் கர்த்தரோ மாறாதவராய் இருக்கிற ஒரு நல்ல தகப்பன். அப்படி அவன் சொல்லிவிட்டு 27ஆம் வசனத்தில் 6ஆம் அதிகாரம் 27 சொல்லுகிறான், அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் அவருடைய அவரே அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, அவன் கண்டுகொண்டு சொல்லுகிறான், அவரே தானியேலை சிங்க கபியிலிருந்து தப்புவித்த தேவன். அவன் சொல்லுகிறான், தானியேல் இடத்துல சொல்லும்போது, உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கும்போது, ஆமாண்டவரே ராஜாவே கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் என்று சொல்லுகிறார். இந்த காலவெளியில் நம்மையும் எல்லா சூழ்நிலை இந்த காலகட்டங்களிலே நாம் பல பயங்கள் நமக்குள்ளே இருந்தாலும் நம்முடைய கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமேன். இப்படி இந்த புத்தகத்தில் நாம் அநேக காரியங்களை நாம் வாசித்தாலும் இந்த கடைசி அந்த வார்த்தை ரொம்ப ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை இங்கே தானியேலுக்கு சொல்லுகிற நம்முடைய செய்தியிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல, அதாவது 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இங்கே சொல்லுகிறதை கவனிங்க. முக்கியமான ஒரு வார்த்தை. ஆமேன். எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கிறார். சில காரியங்கள் அவனுக்கு புரியாதது இருக்கிறது. அப்போது தேவதூதன் போதும், இதை முத்திரை போடு அப்படின்னு சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில், அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டு
முத்திகரிக்கப்பட்டும் இருக்கிறது. அதாவது சீலிடப்பட்டு க்ளோஸ் பண்ணப்பட்டு இருக்கிறது என்று இங்கே ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். முடிவு காலம் மட்டும் எல்லாவற்றையும் ஏகோபதேசம் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டு சொல்ல இன்னைக்கு நமக்கு புரிகிறது. வெளிப்படுத்துதலையும் இதை கம்பேர் பண்ணி வாசிக்கும் போது என்னதான் நடக்கிறது என்பது இன்னைக்கு உலகத்தில் நமக்கு புரிகிறது. ஆமேன். 10ஆம் வசனத்தில் நாம் தியானித்தோம். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமுட்டப்பட்டவர்களாக விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அப்புறமா 12ஆம் வசனத்தில் 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தையை ஆண்டவர் வார்த்தையே அவன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆமென். நீ இளைப்பாறி கொண்டிருந்து நாட்கள் முடிவில் ஒரு சுதந்திர விதத்தில் இழந்திருப்பாய் என்றான். ஆமென். நீயோ என்றால் முடிவு வருமட்டும் போயிரு. நீயோ என்றால் முடிவு வருமட்டும் போயிரு. ஆமென். ஆமென். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. முடிவு வருமட்டும் போயிரு. அப்பொழுது என்றால் ஆமென், அங்கே அவர் சொல்லுகிற ஒரு நல்ல காரியம். ஆமென். ஆங்கிலத்தில் சொல்லும்போது பட் யூ கோ யுவர் வே டில் த எண்ட். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆமென், நீ செய்யக்கூடிய தேவ காரியத்தை போய் செய். அதாவது நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ, என்ன காரியத்தை கர்த்தர் உனக்கு வாழ்க்கையில் அசைன் பண்ணினாரோ அதை செய்து முடி என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். அதை தான் இங்கே சொல்லுகிறார். முடிவு வரும் மட்டும் போயிரு, முடிவு வரும் மட்டும் போயிரு என்று ஆண்டவர் அங்கே சொல்ல காரணம். ஆமென். நீ உனக்கு உன் வாழ்க்கையில் என்ன அசைன் பண்ணியிருக்கிறதோ அதை செய்து முடித்து ஆமென் முடிக்கும்படிக்கு நீ போயிரு என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்ல. இந்த காலத்தில் நமக்கு அதுதான் செய்தி. என்னதான் உலகத்தில் பல பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், என்னதான் ஒரு சூழ்நிலைகள் மாறி மாறி வந்திருந்தாலும், நமக்கு தேவன் என்ன அசைன் பண்ணாரோ, நாம் செய்யும்படிக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை இந்த காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டும். அது வருகிறது இது வருகிறது என்று இருந்தாலும் நாம் சொல்லணும். பாருங்கள், வேதத்தில் எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 15ஆவது அதிகாரம் 58ஆவது வசனத்தில் பவுல் உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக்கொண்டு முடிவில் ஒரு வசனத்தை நமக்கு அழுத்தமாய் சொல்லுகிறார். ஆமென். ஒரு காரியத்தை அழுத்தமாக நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆகிய எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படும் பிரயாசம் விருதாவாய் போகாதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாக அசையாதவர்களாக கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். நல்ல வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படும் பிரயாசம் விருதாவாய் போகாது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாக அசையாதவர்களாக கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருங்கள். கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் எப்படி இருங்க? பெருகிறவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ நமக்கு நியமிக்கப்பட்ட முதலாவது நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும், இந்த காலகட்டத்தில் நமக்கு நியமிக்கப்பட்ட காரியங்களில் ஆமென் நாம் எப்பொழுதும் பெருகிறவர்களாக. இதைத்தான் பிலிப்பியர் 1:5 சொல்ல, கர்த்தருடைய நாள் பரியந்தமும், கர்த்தருடைய இயேசுவின் நாள் பரியந்தமும் நம்முடைய கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு நமக்கு வெளிப்படும் நாள் வரைக்கும், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அல்லது அவர் வெளிப்படும் வரைக்கும் அந்த கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இதைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆமென். ரெண்டாவது ஆமென், எப்போவும் ஒரு ரெக்கார்டிங் எக்ஸ்ட்ரா ஒன்று வைங்க. ஆமென். ரெண்டாவது ஆமென், லூக்கா 21:36 நமக்கு சொல்லப்பட்டபடி நாம் என்ன செய்யணும்? விழித்திருந்து நாம் ஜெபிக்கணும்.
விழித்திருந்து இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க எப்பொழுதும் ஆமென் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஒரு விழித்திருத்தலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம ஆமென் விழித்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆமென். விழித்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் மத்தேயு புஸ்தகம் 24 அதிகாரத்தில் 42 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே விழித்திருங்கள். ஆமென். நீங்கள் என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்குறோம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் விழித்திருந்து ஆமென் நாம் செபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென். அதைத்தான் ரோமர் 12:12 வாசிக்கிறோம். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். இது உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம், இந்த உபவாச நாட்கள். அதில் நாம் உறுதியாய் ஜெபத்தில் தரித்திருப்போம். ஆமென். 1 பேதுரு 4:7 பேதுரு சொல்லும்போது ஜெபம் பண்ண எப்பொழுதும் ஜாக்கிரதையாயிருங்கள், ஜெபம் பண்ண எப்பொழுதும் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்குறோம். தேவ பிள்ளைகள் நாம் ஜாக்கிரதையாய் ஜெபத்தை மட்டும் நாம் விடாமல் பாதுகாத்து ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவர்களாக நம்மளை காத்துக்கொள்ள ஒப்பு கொடுப்போம். நம்முடைய கிரியைகளில் தேவன் நியமித்த கிரியைகளில் ஆமென் நாம் நிலைத்திருப்போம். மத்தேயு 24:44 3வது சொல்லுகிறார், நீங்கள் நிலையாத நாளிலே ஆமென் நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்போ விழித்திருங்கள், 2வது ஆயத்தமாயிருங்கள். இதுதான் அதனுடைய அர்த்தம். ஆமென். தானியேலுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், முடிவு வரும் மட்டும், உன்னுடைய நாட்களின் முடிவு வரும் மட்டும், இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாள் மட்டும், இந்த சரீரத்தில் ஜீவன் இருக்கிற நாள் மட்டும் ஆமென் நீ போயிரு, நீ செய்ய வேண்டியவைகளை செய் என்று சொல்லி தேவனுடைய திட்டத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்கிறத நாம் பார்க்குறோம். அது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஆமென். 2வது ஆண்டவர் தானியேலுக்கு அந்த வார்த்தையில் சொல்லுகிறார், நீ இளைப்பாறுதலுக்கென்று ஆமென் தேவன் தேவ பிள்ளைகளுக்கென்று ஒரு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நீ இளைப்பாறி கொண்டிருந்து, அந்த இளைப்பாறுதல் என்று சொல்லும்போது அதாவது ஒரு தேவ பிள்ளைகள் ஒரு மரித்தால் கூட தேவ பிள்ளைகள் அவங்களுடைய கான்சைன்ஸ் சொல்லுவாள், அதோடைய அவங்களுடைய உணர்வு, எண்ணங்கள், சிந்தனைகள் ஆமென் இன்னர் மேன், அவன் ஒரு நாளும் அழியாதவன், அவன் ஒரு நாளும் அழியாதவனாக இருக்கிறான். அதைத்தான் சொல்றார், நீ இளைப்பாறி கொண்டு இருந்து. அப்போ என்னதான் உலகத்தில் நடந்து கொண்டு இருந்தாலும் நித்திரைக்குள்ளே போனவர்கள் ஆமென் தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறி கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்ல, யூ ஷால் ரெஸ்ட். தேவ பிள்ளைகளுக்கு இளைப்பாறக்கூடிய ஒரு காலம் நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே அந்த இளைப்பாறுதலிலே நாமும் பிரவேசிக்க கூடும். ஆமென். அதனால அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கும் முன்பாக உலகத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் நாம் செய்ய வேண்டியவைகளை நாம் செய்ய வேண்டும். ஆமென். 3வது ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்லுகிறார், உன் நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்தில் எழுந்திருப்பாய். உன் நாட்களின் முடிவிலே உன்னுடைய சுதந்திர வீதத்தில் எழுந்திருப்பாய். 3வது இந்த இளைப்பாறுதலே இருக்கிற தேவ பிள்ளைகள் ஆமென் ஒரு மேன்மையான சுதந்திரத்தை, இன்ஹெரிட்டன்ஸ், பரலோக சுதந்திரம், வாடாத சுதந்திரம் என்று பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 1:5 வாடாத சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஒரு விகிதம் அப்படி வைத்திருக்கிறார். ஆமென். உன்னுடைய சுதந்திர விகிதம் அப்படின்னு ரிவார்டு, அதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லுகிறார். என்னோடு கூட அவன் ஆமென் கொண்ட பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னு சொன்னார். வெகுமதி, அதைத்தான் அவனுக்குள்ள சுதந்திர வீதம்
கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அப்போ மேன்மையான சுதந்திர விதத்தையும் ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறதை ஆமேன் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமேன். யூ வில் ரைஸ் டு யுவர் இன்ஹெரிட்டன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டேஸ் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமாம், நாட்களின் முடிவிலே உன்னுடைய சுதந்திர விதத்தில் நீ எழுந்திருப்பாய் என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமான பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதங்களும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே, சபைக்கு தேவ ஜனங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே தான் ஆண்டவர் நாமும் அந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:11 பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கட்டும் என்று தேவனுடைய பர்பஸ், ஓத்திரமும் பிரச்சனைகளும் பாடுகளும் அதனுடைய நோக்கம் என்னவென்றால் ஒரு தேவ பிள்ளையானவன் அவன் பரிசுத்தம் அடைந்து இந்த சுதந்திரத்தில் பங்கடைய வேண்டும் என்பதே அவருடைய பெரிதான நோக்கம். ஆகிதான் 1 கொரிந்தியர் 1:8 வாசிக்கிறோம். நாம குற்றம் சாட்ட அவருடைய வருகையிலே, கிறிஸ்துவின் நாளிலே குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை. ரோமர் 13:11-14 உள்ள வசனங்களை வாசிக்கும் போது ரோமர் புஸ்தகத்தில் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், ஆமென், நித்திரையை விட்டு எழுந்திருக்கிற நாள் வந்தது என்று சொல்லி அந்த காரியத்தை அவர் சொல்லும்போது அங்கே சொல்லி வருகிறதை பார்க்கிறோம். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் ஆமேன் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமை உள்ளவளாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவளைப் போல சீராய் நடக்க கடவோம். இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாதிருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று பவுல் இங்கே சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறார். அப்போ நமக்கு இப்படிப்பட்ட இளைப்பாறுதலும் இப்படிப்பட்ட பெரிய வாக்குத்தத்தங்களும் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறபடினால ஆமேன் ஆமேன். இனி உள்ள காலங்களில் ஆகினும் நாம இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகியால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டு இருக்க கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமை உள்ளவளாய் நடவாமல் பகலிலே நடக்கிறது போல சீராய் நடந்து கொள்ள கடவோம். துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாதிருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு பவுல் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பரிசுத்த வாழ். ஆனால் இன்னை பாருங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த தேவனுடைய பாதத்தில் தங்கள் இருதயங்களை காத்து கொண்டு இருதயங்கள் பாரமடையாதபடிக்கு துக்கமடையாதபடிக்கு ஆண்டவருக்குள்ளாய் தங்களை காத்து கொண்டு ஆமேன் ஜப நிலையிலேயே தங்களை வைத்து கொண்டு இருப்பதை பார்க்க முடியும். அதே வேளையில் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இதை குறித்து அறியாமல் உணர்வற்றவர்களாய் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவர்கள் இருக்கும்போது அந்த அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 21 ஆண்டவர் அவர்களுக்கு இதைத்தான் உணர்த்தி சொல்லுகிறார். 34வது வசனமும் 33வது வசனத்தில் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படின்னா லௌகிக கவலைகளிலும் பாரங்களிலும் பல பல விதங்களிலே இருதயங்கள் தேவனை விட்டு தூர போய் விடாதபடிக்கு நாம் தயவு செய்து ஜெப நிலையிலேயே நம்முடைய இருதயங்களை காத்து கொள்வோம். ஆமேன். பிலிப்பியர் ஆமேன் 1:11 சொல்லுகிறார், நாம் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவாக்கப்பட்டவர்களாக ஆமே வாழ்க்கை வாழணும். அதாவது ஒரு சின்சியாரிட்டி இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கணும். இவ்வளோ நாளும் வாழ்ந்து இவ்வளோ நாளும் இந்த ரட்சிப்பை நாம் கொண்டு வந்துட்டோம். இனி உள்ள நெருக்கத்தின் காலங்களிலும் இனி உள்ள கொஞ்ச காலங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். கொஞ்ச காலம் என்று இந்த வாழ்க்கையில் ஆமேன் நெருக்கங்கள் வந்தாலும் தேவனை விடாது பற்றி கொண்டு ஜெப நிலையில் இருந்து இந்த மேன்மையான சிலாக்கியத்தை அடைய நாமும் வாஞ்சிப்போம். ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
இந்த காலகட்டத்திலும் தேவன் இந்த சூழ்நிலைகளையும் நமக்கு மாற்றி தருவார். ஆண்டவர் சொன்னது போல, நீயோ என்றால் போயிரு, ஆமேன், நீ இளைப்பாரி கொண்டிருந்து, ஆமேன், உன் நாட்கள் முடிவில் ஒரு சுதந்திர விதத்தில், ஆமேன், நீ எழுந்திருப்பா என்று தேவன் மேன்மையான வாக்கை நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமேன். கர்த்தராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஆமேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்பட்டீர். ஆண்டவரே, தானியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த நல்ல கர்த்தர், இந்த கடைசி காலத்தில் எங்களுக்காகவும் நீர் வைத்திருக்கிற மேன்மையான சிலாக்கியம் பாக்கியத்தை உணர்ந்து இந்த நெருக்கடியான காலகட்டங்களிலும், ஆண்டவரே, இது ஒரு ஆரம்பமாக இருந்தாலும் இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இருதயங்கள் பாரமடையாதபடி துவண்டு விடாதபடிக்கு ஜெப வாழ்க்கையிலும் ஆண்டவரே விழித்திருத்தலிலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆயத்தப்படவும் எங்கள் இருதயங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே பாவங்களுக்கு அசுத்தங்களுக்கு எங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடாதபடிக்கு எல்லாவற்றிலும் எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை நாங்கள் காத்து கொள்ளத்தக்கதாக தேவன் கொடுக்கிற பலனிலே, தேவன் கொடுக்கிற கிருபையிலே நிறைந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் நாங்கள் ஜெப நிலையிலே இருந்து உடைய பாதத்தை பற்றி கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு வேண்டிய கிருபைகளையும் பலன்களையும் இந்த காலவெளியில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுத்துருளுங்க. நன்றியப்பா. ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபங்களிலும் ஆண்டவரே உமக்கு தெரியப்படுத்தி எங்கள் நிலைமைகளை சொல்ல கர்த்தர் எங்கள் இருதயங்களை பலப்படுத்தும். யாவரையும் இந்த காலவெளியிலே ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், தீமை அனைத்துக்கும் விலக்கிக் கொள்ளும். மறுபடியும் நாங்கள் சேர்ந்தும் அது நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். குடும்பங்கள், தேவ ஜனங்கள், ஆங்காங்கு இருக்கிற பிள்ளைகள், அப்பா விட்டு வந்த குடும்பங்கள், எங்களோடு ஆராதித்த அத்தனை பிள்ளைகளையும் நீர் நினைத்து காத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டு ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்துரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்துரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்துரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமும் நாள் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இதை கேட்கிற கூடியிருக்கிற எல்லாரோடும் ஆமேன் என்றுமாக எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.